தேவ பிள்ளைய உலக மனவாட்டிக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு தன்னை என்ன செய்கிறாங்க, அவங்க ஜோடித்து நல்லா அலங்கரித்து வருகிறாங்க. அதே போல ஆவிக்குரிய மனவாட்டியாகிய சபைக்கு நம்முடைய மனவாளனாகிய கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஆதியிலே வார்த்தையா இருந்தார். அவர் வார்த்தை தேவனிடத்தில் இருந்து அவர் தேவனாய் இருந்தார், தேவனிடத்தில் இருந்தார். நாம் வாசிக்கிறோம் யோவான் 1வது அதிகாரத்திலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன்றைக்கு தேவன் நம்ம எப்படி செய்திருக்கிறாங்க அப்படின்னா, நம்மை சுத்திகரிப்பதற்காக தேவன் வார்த்தையை என்ன செய்திருக்கிறாங்க, நமக்கு தந்திருக்கிறாங்க. எப்படி தந்திருக்கிறாங்க அப்படின்னா, எப்படி அகாஸ்வர் ராஜா அதே போல உலகத்துல திருமணத்திற்காக ஒரு மனவாட்டிக்கு பரிசு பொருட்கள், வாசனை திரவியங்களை இதெல்லாம் கொடுத்து அவங்களை சுத்திகரித்து அவங்களை நல்ல வாசனைக்குள் கொண்டு வருகிறார்களோ, அதே போல தேவன் தம்முடைய மனவாட்டி சபையை தேவன் தமக்கு நேராக கரைதிரையற்ற பிழையற்றதுமான மகிமை உள்ள ஒரு சபையாக நிறுத்துவதற்காக தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தை தந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, எதை தந்திருக்கிறாங்க அப்படின்னா, யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் மனவாட்டி சபைய எதனால பரிசுத்தமாக்குகிறாங்க அப்படின்னா, அவருடைய சொந்த இரத்தத்தினாலோ அவருடைய வசனத்தினாலோ என்ன செய்கிறாங்க, ஒரு மனவாட்டி சபைய சுத்திகரிக்கிறாங்க. நம்ம வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் இந்த கடைசி பகுதியில் நம்ம இப்படியாக வாசிக்கிற, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலோ தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை என்ன செய்தார்கள், ஜெயித்தார்கள். என்ன அப்படின்னா, உலகத்திலே நமக்கு மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கையில மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் நம்ம மாய்மாலம் பண்ணாதவர்களாக தேவனுடைய சத்திய வசனத்தை கை கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலோ இந்த உலகத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஜெயிக்கணும். உலகத்தால நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கரைபடக்கூடாது. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரத்திலே 27வது வசனத்திலே நம் கடைசி பகுதியில் இப்படியாக வாசிக்கிறோம், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியா இருக்கிறது. உலகத்தாலே என்ன செய்யக்கூடாது, அதாவது மனவாட்டி சபையானவள் உலகத்தாலே கரைபடாதவளாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு மனவாட்டி சபையானவள் எப்படி இருக்கிறா அப்படின்னா, முழு உலகத்துல அதாவது பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. ஆனா சபை எங்க கிடக்குதுன்னா முழு உலகத்துல கிடக்குது. முழு உலகத்துல பாவ அனித்தியமான சந்தோஷத்துக்குள்ள கிடக்குது. மோசே அன்றைக்கு விசுவாசத்திலே அவர் பெரியவனான போது அவர் சொல்லுகிறாரு, எபிரேயர் 11வது அதிகாரம், மோசே விசுவாசத்தில் அவர் பெரியவனாகி பார்வோனுடைய குமாரத்தியினுடைய மகன் எனப்படுவதை வெறுக்கிறாரு. பார்வோனுடைய குமாரத்துடைய மகன் என்று சொல்வதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டாரு. அவர் இந்த உலக அனித்தியமான சந்தோஷத்தை அவர் என்ன செய்யல, அவர் அது மேல பிரியப்படல. அவர் சொல்லுகிறார், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி வரப்போகிற பலன் மேல அதுல நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை அவர் வெறுத்து தள்ளினாரு. அவ்வளவு உலகத்தில் உள்ள அவ்வளவு ஆஸ்திகளை அந்தஸ்தையோ பார்வனுடைய ஒரு பேரன், அவளுடைய மகளுடைய ஒரு மகன், அதெல்லாம் வெறுத்து அவர் என்ன செய்கிறார்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி இப்ப அனுபவிக்கிற காரியங்களை அவர் அதை மேன்மை என்று எண்ணாதபடிக்கு இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களில் என்ன செய்யல அவர் விரும்பல. கிறிஸ்துவின் நிமித்தம் அவரை நிந்தைய அவர் பாக்கியம் என்று எண்ணினாரு. கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தைய பாக்கியம் என்று எண்ணினாரு. அப்ப தேவ பிள்ளையே, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலோ சாட்சியின் வசனத்தினாலோ நாம் இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உலகத்தால கரைப்படாத படிக்கு நாம் அவருடைய சத்திய வசனத்தை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். எப்படி மனவாட்டி தன்னுடைய கணவன் கொடுத்த பரிசு பொருட்களினாலே, அலங்கார பொருட்களினாலே, வாசனை திரவியங்களினாலே தன்னை அலங்கரித்து தன் கணவனுக்கு திருமண நாளுக்காக மனவாட்டி தன் கணவன் கொடுத்த வஸ்திரங்களை எல்லாம் அணிந்து அவள் போய் நிற்கிறாள்.
திருமணத்திற்காக. அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவருடைய சத்திய வசனத்தினால நம்மை பரிசுத்தமாக்குகிறாரு. அவருடைய மாசற்ற அந்த ரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால நம்மை பரிசுத்தமாக்குகிறாரு. யோவான் 17:18, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். பிதா இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாங்க, நான் இந்த அப்போஸ்தலர்களை, ஜனங்களை நான் என்ன செய்கிற உலகத்தில் அனுப்புகிறேன், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு. தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் எல்லாம் என்னது, அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களிலே சொல்லுகிறாங்க, இவர்களை சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கு, உம்முடைய வசனமே சத்தியம், இவர்கள் உலகத்திலே கரைபடாதபடிக்கு அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு நான் என்னையே மாதிரியா என்ன செய்கிறேன், காண்பிக்கிறேன். எப்படின்னா, நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல என்ன கிடையாது, அவரிடத்துல பாவம் ஒன்றுமே கிடையாது என்று யோவான் 8:46 இப்படியாய் சொல்லுகிறது, என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவசிக்கிறதில்லை? தேவ பிள்ளையே, என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? பாருங்க தேவ பிள்ளையே, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாதவர். என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? 1 யோவான் 3:5 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார், ஆனா அவரிடத்துல பாவம் இல்லை.